மதில் நீரே ஆறுதல் மழை நீரே அக்கினி மதில் நீரே ஆறுதல் மழை நீரே இக்கட்டில் துணை நீரே இருளில் வெளிச்சம் நீரே இக்கட்டில் துணை நீரே
செலுத்துகிறோம் ஆண்டவர். நீங்க இல்லாம ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது தகப்பன். உங்களோட பலன் வேணும் ஆண்டவரே. மூச்சு விட உங்களோட பலன் வேணும் ஆண்டவரே. கால் எடுத்து வைக்க உங்களோட பலன் வேணும் ஆண்டவரே. உங்களுக்காக வாழ உங்களோட உதவி வேணும் ஆண்டவரே. எங்களால ஒரு நொடி கூட எங்களை பலத்தினால நிற்க முடியாது. உமக்காக எங்களுக்கு உம்முடைய உதவி இல்லாமல் வாழ முடியாது ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு கிடைத்த பொக்கிஷம் ஆண்டவரே. பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த எங்கள் செல்வம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் இல்லாமல் வாழ தெரியாதப்பா. நீங்க பெரியவர் ராஜாவே. எங்களுக்கு கிடைத்ததால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகுதி இல்லையப்பா, நாங்கள் குப்பைகளாய் இருந்தோம் ஆண்டவரே. தேடி வந்த அந்த நேசம் ஆண்டவரே, யாவரும் புறம்பே தள்ளினாலும் எங்களை அணைத்துக் கொண்ட அந்த கரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஷந்தா பாரிபா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மகிமை நம்பிக்கையா நீர் இருக்கிறீங்கப்பா. நீர் போதும் ஆண்டவரே. உலகமே போனாலும் நீர் போதும் ஆண்டவரே. யாவரும் கைவிட்டாலும் நீர் போதும் ஆண்டவரே. உறவுகள் விட்டாலும் நீங்க போதும் ஆண்டவரே. இந்த உலக வாழ்க்கையை ஜெயிக்க நீங்க போதும் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்க பெரியவரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி நன்றி நன்றி. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே. நீடிய சாந்தம், பொறுமை, அன்பு நிறைந்து வாழ்பவரே. அப்பா, நீடிய சாந்தம், பொறுமை, அன்பு நிறைந்து
செலுத்துகிறோம் ஆண்டவரே. நிற்கிறது நிர்மூலமாக இருக்கிறது உங்களோட சுத்த கிருபை கிருபை கிருபப்பா. அந்த கிருபை எங்களுக்கு கிடைக்காட்டி முடியாதப்பா. காலை தோறும் புது கிருபை தர்றீங்களேப்பா. உமக்கு நன்றி ராஜா. உங்களோட கிருபையை தந்து எங்களை தாங்குகிறீங்கப்பா. உங்களுக்கு நன்றி ராஜா. இந்த மண்ணுக்கு என்ன தெரியும் தகப்பனே? உம்மை விட்டா எங்களுக்கு யாரையும் தெரியாது ராஜாவே. எங்களுக்கு கிருபையை கொடுத்து வாழ வைக்கிற தெய்வத்துக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கரத்தை பிடித்து நடக்க கற்று தந்தவருக்கு நன்றி அப்பா. வேறு பிரித்து எடுத்தவருக்கு நன்றி ராஜாப்பா. உங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்காக வாழ கற்று தந்ததுக்கு நன்றி ராஜா. உங்களோட சித்தத்தை நினைக்க வைக்கிறீங்களே நன்றி அப்பா. உங்களோட உள்ளத்தை பார்க்க வைக்கிறீங்களே உமக்கு நன்றி அப்பா. உங்களோட விருப்பத்தை எங்களுக்குள் போடுகிறதுக்கு நன்றி அப்பா. உம்மை தவிர வேறொன்று தெரியாத ராஜாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கோ இருந்த எங்களை எல்லாம் இணைத்த தகப்பனுக்கு நன்றி அப்பா. உம்மை ஆராதிக்கும்படியா எங்களுக்கு நல்ல உதடுகளை குரல்களை கொடுத்தீரே ராஜாவே. நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி ராஜா. பார்க்கும் கண்கள் தந்தீங்கப்பா. கேட்கும் செவிகள் தந்தீங்க ராஜா. எல்லாம் உம்மால் ஆயிற்று தகப்பனே. எதை இழந்தாலும் தகப்பனே உம்மை இழக்க முடியாது ராஜாவே. உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி 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 தகப்பனே. என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே
மகிமையின் ராஜாதி ராஜாதி வல்லவர் உள்ள தேவனாய கர்த்தாவே துதிக்கிற துதிகளோ கைகளை உயர்த்தி இவனுள்ள மகத்துவமான தாமதத்தை நன்றியுள்ள துதிகள் எல்லாரும் இந்த வேளையில தேவனுடைய ஆவியானவர் வல்லமையாக எங்கள் மத்தியிலே கடந்து வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே ஆரம்பத்திலிருந்து முடிவு வரையும் அவருடைய கிருபையின் வளர்ந்த காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறதாலே தேவனுடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை என்று சொன்ன தாமத்தினாலே எல்லாரும் கைகளை உயர்த்தி மகத்துவமுள்ள ராஜாதி ராஜனை ஜீவனுள்ள தேவாதி தேவனை உன்னதமான எங்கள் ஆண்டவரை எங்கள் மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிற பரிசுத்தாவியானவர் எங்கள் மத்தியிலே ஆட்சி நடத்துகிற பரிசுத்தாவியானவர் அக்கிரமராஜி அந்தர மதர மதுரவா விமரகர சியரவதி அன்புரிவி கரவா ஆவியானவரே உமக்கு நன்றி 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 என்று சொல்கிறோம். ஜீவனுள்ள கர்த்தாவே கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. முழங்கால் படிட்டு மண்டாடுவே முழு மன்னதோடு வேண்டுகிறேன். ஒரு கைகளை ஊற்றி பாடுவோம். முழங்கால் படிட்டு மண்டாடுவே முழு மன்னதோடு வேண்டுகிறேன். முழங்கால் படிட்டு மண்டாடுவே முழு மனதோடு வேண்டுகிறேன். துதிகன மகிமை உமக்கு தந்தி தூயவர் பாதம் தொழுதுகிறோம். எல்லாரும் துதிகனம் தூயவர் பாதம் முழங்கால் படிட்டு மல்லாடுவே முழு மனதோடு வேண்டுகிறேன். முழங்கால் படிட்டு மல்லாடுவே அடிமையின் கண்களை ஏறெடுப்பே இதயத்தில் ஊற்றி ஜெபிக்கின்றேன். கண்ணீர் கடலாய் பெருகிடவே கரங்களை நேராக உயர்த்திடுவேன். கண்ணீர் கடலாய் பெருகிடவே கரங்களை நேராக முழங்கால் படியிட்டு மண்டாடுவே முழு மனதோடு வேண்டுகிறேன். சொல்லுவோம். முழங்கால் ஈசே அவர் நாமத்தினாலே நாங்கள் இரண்டே மூன்று குடியிருக்க பொழுது இயேசுவின் நாமத்தில் முழங்கால் முடங்கி அவருடைய வல்லமையை தேவனின் கிருபையை இந்த நாட்களை அபிஷேக நாயகன் வல்லமுள்ள தேவ ஆவியானவர் எங்களை நடப்பிக்கின்ற நித்திய தேவன் உன்னதமான பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரை வாழ்க்கொள்ளத்தக்கதால் அவருடைய கருணையின் இரக்கத்தின் அபிஷேகத்தால் எங்களை நடத்தும்படியால் இப்பொழுது நாங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கத்தக்கதால் ஒப்பு கொடுக்கத்தக்கதால் எல்லோரும் கைகளை உயர்த்தி ரீபாரா ரீ சிக்கதரமா ரீபாரா முழங்கால் படிட்டு மண்டாடுவே எழும்புதல் கண்டிட எழுந்தருளும் எழுப்பி பிரகாசி என்று சொல்லும் கால் மிதிக்கும் தேசம் நமதாக்கும் கனவை நிஜமாய் மாறச் செய்யும். கால் மிதிக்கும் தேசம் நமதாக்கும் கனவை நிஜமாய் எல்லாரும் முழங்கால் ஈசே வல்லமை தேவ ஆவியானவரே தீவரம சரம சிகரமா முழங்கால் படி இயேசுவே
கண்களை திறந்திடும் ஆவியார் தாழ்வில் மங்கி சூடுமுண்டே கண்களை திறந்திடும் ஆவியார் எல்லாரும் இயேசுவின் நாமத்தினாலே ஈவனுள்ள நாமத்தினாலே மகிமை உள்ள நாமத்தினாலே அபிஷேகம் உள்ள நாமத்தினாலே வாங்கள் மீட்டெடுத்த அற்புத நாமம் இந்த வானத்தை பூமியை படைத்த சர்வவல்ல நாமம் இயேசு கிருபை நாமத்திலே வானத்தோர் கூடத்தோர் முழங்கால் உடங்கி அவருடைய வல்லமையை தரித்து கொள்ளத்தக்கதாய் அக்கினி ஜுவாலையினாலே ஈவனுள்ள மகத்துவத்தில் நாமத்தை பெற்றுக் கொள்ளத்தக்கதாய் அற்புதம் உண்டாக அதிசயம் காண ஈவன் தேவ அக்கினி ஊற்றப்பட ஒவ்வொருவரையும் முழங்கால் படிட்டு இயேசுவே முழங்கால் படிட்டு முழங்கால் படிட்டு மண்டாடுவே முழு மனதோடு வேண்டுகிறோம். கரங்களை காட்டி கரங்களை தட்டி ஜீவன் உள்ள தேவனை நாம் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். அவர் நம்மை கைவிடாமல் காக்கின்ற ஜீவன் தேவனுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் என்னுடைய மகளுடைய நிச்சயார்த்தத்துக்கு பாஸ்டர் ஐயா வந்து செய்து கொடுத்த வார்த்தையை கேட்டதில் இருந்து அவர் சத்தியத்துக்குள் இருக்கிறார். சத்தியத்தை போதிக்கத்தக்கதான ஒரு நல்ல மேய்ப்பன் இலங்கை தேசத்தில் நடத்துகிறதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறோம். இந்த நாளிலும் கூட எங்களுடைய திருச்சபைக்கு சதுர சுவிசேஷ சபை இலங்கை தேசத்தில் ஊழியர் செய்து வரும் ரஞ்சன் ஊழியக்காரர்கள் மத்தியில் வந்திருக்கிறார். கரங்களை காட்டி நன்றி சொல்வோமா? இந்த நாளில் நாங்கள் வரவழைத்து தேவைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நாங்கள் சந்தர்ப்பத்தை கொடுப்போம். அதிக நேரம் எடுக்காம கரங்களை தட்டி நாங்கள் பாஸ்டரை அன்பில் வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே பெரிய காரியம் செய்வார். சீக்கிரமாக இன்னொரு ஊழியத்தை போக வேண்டி இருக்கிறதுனால நீங்கள் சத்தியத்தை அறிவியல், சத்தியம் உங்கள் விடுதலையாக்கும். நீங்கள் தெளிவாக நீங்கள் வசனத்தை கேளுங்கள். நிச்சயமாக தேவன் அந்த தேவ மனுஷனோட பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். மீண்டும் கரங்களை தட்டி தேவன் நன்றி சொல். இந்த நாளில் உங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கவும் கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளவும் தேவன் தந்த தருணத்துக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அதோடு கூட இந்த அழைப்பையும் இந்த சந்தர்ப்பத்தையும் தந்த பாஸ்டர் பராவுக்கும் அவருடைய குழுவினருக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த நாளிலே உங்களோடு கூட நாங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிப்போம். நான் ஒரு வசனம் வாசிக்கின்றேன். 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து 2வது வசனத்தை ஆங்கிலத்திலோ தமிழிலோ பிரெஞ்சிலோ உங்களுக்கு சௌகரியமான பாஷையிலே நீங்கள் வாசியுங்கள். கடைசி வசனத்தை நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் வாசிப்போம். ரைட், 8ஆம் வசனம் வரைக்கும் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 6ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்கள். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதவுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன்,
அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர்களின் மத்தியில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அதனால் என் வாயை தொட்டு, இதோ உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். நாம் எல்லாரும் சேர்ந்து, பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். 9ஆம் வசனம், அப்பொழுது அவர் நீ போய் என்று ஆரம்பிக்கிறது. நல்லது, தயவு செய்து யாவர் முட்காருங்கள். இந்த தீர்க்கதரிசி மிக துல்லியமாக, மிக தெளிவாக இயேசுவினுடைய பிறப்பு, அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், உயிர்த்தெழுதலை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்த ஒரு சிறந்த தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்திலே வளமையாக மற்ற தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்திலே காணாத ஒரு குணாதிசயத்தை பார்க்கிறோம். என்னவென்றால், மற்ற தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்திலே 1வது அதிகாரத்திலேயே அவர்களுடைய அழைப்பை குறித்து பேசுவார்கள். ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புத்தகத்திலே ஏனோ எங்களுக்கு தெரியாது, பரிசுத்த ஆவியானவர் முதல் 5 அதிகாரங்களிலும் தீர்க்க தரிசனங்களை சொன்ன பின்பதாக 6வது அதிகாரத்திலே அவருடைய அழைப்பை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. இந்த 6வது அதிகாரம் அவருடைய அழைப்பை குறித்து பேசும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசி ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட சூழ்நிலையை குறித்து முதல் வசனம் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. பாருங்கள், 1வது வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது? உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஏசாயாவினுடைய அழைப்பு வருகிறது. இப்ப எதற்காக உசியா ராஜாவினுடைய மரணத்தையும் ஏசாயாவினுடைய அழைப்பையும் சம்பந்தப்படுத்தி இங்கே பேசப்படுகிறது? அதுக்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் இல்லையா? ஏனென்று சொன்னால், இங்கே உசியா ராஜாவுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் 2 ராஜாக்களுடைய புத்தகம் 15ஆம் அதிகாரத்தையும் 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரத்தையும் நீங்கள் வாசிக்க வேண்டியது அவசியம் வேண்டும். நீங்கள் ராஜாக்களுடைய புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அங்கே உசியா என்கிற பெயர் பாவிக்கப்படாமல் அசரியா என்கிற பெயர் பாவிக்கப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரத்திலே அது உசியா என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே காலகட்டத்திலே பிரதான ஆசாரியனாய் செயல்பட்டவனும் அசரியா என்ற பெயரோடு இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. அவை நீங்கள் குழப்பிக்கொள்ளக்கூடாது. பாருங்கள், சில நேரங்களில் ஒருவருக்கு வீட்டில் ஒரு பெயரும் அவர்களுடைய ஸ்கூலில் அல்லது அவர்களுடைய ஒர்க் பிளேஸில் அவர்களுக்கு வேறொரு பேரும் இருக்கும் இல்லையா? எங்களுக்கு ஒரு அஃபிஷியல் நேம் இருக்கும், வீட்டில் ஒரு பெட் நேம் இருக்கும். அப்போ எங்களை சார்ந்தவர்கள் எங்களை பெட் நேமினால் அறிந்திருப்பார்கள். அஃபிஷியலான டீலிங்ஸ் நாங்கள் செய்யும் பொழுது எங்களுடைய அஃபிஷியல் நேமால் அறியப்படுவார்கள். ஆனால் ரெண்டும் ஒன்று தான். உதாரணமாக என்னுடைய முழு பேரை நான் எடுத்தால், இப்போ முழு பேர் என்று சொல்லும் பொழுது என்னுடைய பேர் ஜார்ஜ் நிரஞ்சன், ரைட்? இப்போ என்னுடைய ஜார்ஜ் நிரஞ்சன் என்று சொன்னால், இலங்கையில் நீங்கள் போய் ஜார்ஜை தெரியுமா என்று கேட்டால் 100க்கு 90 விதமானவர்கள் இல்லை என்று தான் சொல்லுவார்கள். ஏனென்றால் நான் அந்த பெயரினால் அறையப்படவில்லை. அவை நிரஞ்சன் என்ற பெயர் தான் அங்கே எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வெளிநாடுகளுக்கு வரும் பொழுது வெள்ளைக்காரர்களுக்கு நிரஞ்சன் என்கிற பெயரை உச்சரிப்பது கஷ்டமாக இருக்கிறபடினால் அவர்களுக்கு இலகுவான பெயராக நான் ஜார்ஜ் என்ற பெயரால் அவர்களை அறிமுகப்படுத்துவேன். ஆனால் ரெண்டும் ஒரே நபர் தான், ரைட்? வெளிநாடுகளில் ஜார்ஜ் என்று அறியப்பட்டிருக்கிறவரும் இலங்கையில் நிரஞ்சன் என்ற பெயரில் அறியப்பட்டிருக்கிற நபரும் 2 வேறுபட்ட நபர்கள் அல்ல, ஒரே நபர். நான் சொன்னது புரிஞ்சுதா? அதே விதமாக இந்த உசியா ராஜாவுக்கு 2 பெயர்கள் இருந்தது. ராஜாக்களுடைய புத்தகத்திலே அசரியா என்ற பெயர் பயன்படுத்தப்படுகிறது, நாளாகம புத்தகத்திலே
உசியா என்ற பெயரும் ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புத்தகத்திலே உசியா என்ற பெயரும் பயன்படுது. அப்போ நீங்கள் அந்த பகுதி அவருடைய சரித்திரத்தை வாசிக்கும் பொழுது 2 வேறுபட்ட நபர்களாக நீங்கள் அவர்களை பார்க்கக்கூடாது, ஒரே நபராய் பார்க்க வேண்டும். சரி, நான் ஏன் இந்த பேக்ரவுண்டை சொன்னேன் என்று சொன்னால், இந்த உசியா ராஜா யார், அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது, ஏசாயாவுக்கும் அவனுக்கும் இடையில் இருந்த தொடர்பு என்ன என்பதைத்தான் நாங்கள் இப்பொழுது பார்க்க போகிறோம். உசியா ராஜா இஸ்ரவேலை ஆளும்படி 16 வயதில் அவன் ராஜாவாக மாறினான். 52 வருஷங்கள் அவன் ஆட்சி செய்தான். அவனுடைய ஆரம்ப நாட்களிலே அவன் மிகவும் தேவ பயமுள்ளவனாக, தேவனுடைய கட்டளைகளை மதித்தவனாக, அதற்கு கீழ்ப்படிந்த ஒருவனாக இருந்தான். தேவன் அவனை ஆசீர்வதித்தார். அவனுடைய படைப்பலம் பெருகியது, விவசாயத்துறை பெருகியது, புதிய புதிய கண்டுபிடிப்புகள் அந்த நாட்களில் பெருகியது. ஒரு பலம் பொருந்திய ராஜாவாக இருந்தான். ஆனால் 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் பலம் பொருந்தினவனாய் மாறிய பொழுது அவன் தன் தேவனை மறந்தான். தான் யார், எந்த நிலைமையிலிருந்து வந்தது என்பதை மறந்தான். பெருமை அவனை ஆட்கொண்டது. ஆகையினால் துணிகரமாய் பாவம் செய்ய முயற்சித்தான். இன்றைக்கு நமக்கும் சில நேரங்கள் அப்படி நடக்கிறது உண்டு இல்லையா? சில வேளைகளில் நாங்களும் ஒரு மிக தாழ்மையான ஒரு பின்னணியில் இருந்து நாங்கள் உருவாகி, நாங்கள் இப்பொழுது கர்த்தருடைய கிருபையினால் வளர்ந்து முன்னோக்கி ஒரு நல்ல பதவி, நல்ல வசதிகள் இருக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம்? சில வேளைகளில் நாங்கள் யார், எங்கே இருந்தோம் என்பதை மறந்து எங்களுடைய இந்த தலைவீங்கின என்று சொல்லுவார்கள் இல்லையா, தலைவீங்கின குணம் உள்ளவர்களாய், பெருமை உள்ளவர்களாய், மற்றவர்களை மதிக்காமல், மற்றவர்களை நாங்கள் ஏளனம் பண்ணுகிறவர்களாய், தரக்குறைவாய் பேசுகிறவர்களாக நாங்கள் நடக்கிற சந்தர்ப்பங்கள் உண்டு. பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, பெருமை வீழ்ச்சிக்கு முதல் படி. ஆகவே இந்த உசியா ராஜாவுடைய வாழ்க்கையிலும் பெருமை கொண்டபடினாலே அவன் வீழ்ச்சியின் முதல் படியை அவன் தொட்டான். ஆகவே அவன் என்ன செய்கின்றான்? துணிகரமாக ஆசாரியர்கள் மாத்திரம் செய்ய நியமிக்கப்பட்ட தேவாலயத்துக்குள்ளே போய் தேவனுக்காக தூப பலியை செலுத்துகின்ற அந்த வேலையை அவன் செய்யும்படி அவன் புறப்பட்டு வருகின்றான். தன்னுடைய அந்த கம்பீரத்தோடு கூட, தன்னை யாரும் தடுக்க முடியாது, தேவாலயத்துக்குள்ள வந்தும் தனக்கு இஷ்டமானபடி அவன் செயல்படலாம் என்கிற அந்த மமதையோடு, அந்த பெருமையோடு கூட அவன் என்ன செய்கிறான்? ஒரு திமிர் பிடித்தவனை போல அந்த ஆலயத்துக்குள்ளே வருகிறான். தூப கலசத்தை தன்னுடைய கையிலே எடுத்து தூபம் காட்ட முற்படும் பொழுது, கவனித்து பாருங்கள் அந்த பகுதியில் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிப்பீர்கள். ஆனால் 81 ஆசாரியர்கள் அவனை தடுத்தார்கள். பிரதான ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோடு கூட 80 ஆசாரியர்களும் ஒன்று சேர்ந்து 81 பேர் சொல்லுகிறார்கள், ராஜாவே வேண்டாம் வேண்டாம், இது உமக்கு தகுதியானது அல்ல, இது ஏற்புடையது அல்ல, இது எங்களுக்கு நியமிக்கப்பட்ட வேலை, இதை நீர் செய்ய வேண்டாம் என்று சொன்ன பொழுதும் அவன் மேட்டிமையிலே, அவன் அகங்காரத்தினாலே, சொல்லுவாங்க அந்த பெருமை பிடிச்சு கண்மண் தெரியாமல் அலைகிறான் என்று சொல்லுவார்கள் இல்லையா, அப்படிப்பட்ட ஒருவனாக அவன் என்ன செய்கின்றான்? நீங்க எதை சொன்னாலும் நான் நினைத்ததை செய்வேன் என்று அவன் செய்ய முற்பட்டான். அவன் அந்த தூபத்தை காட்ட முற்பட்ட பொழுது அவனுடைய நெற்றியிலே எல்லாரும் பார்த்திருக்கத்தக்கதாய் வெண் குஷ்டம் வந்தது, லெப்ரசி. அதுவும் லெப்ரசியில பல வகைகள் உண்டு. அது ஒயிட் லெப்ரசி என்று சொன்னால் அப்படி ஒரு பச்சை போல மறைக்க முடியாமல் எல்லாருக்கும் தெரியும். 2 ராஜாக்களுடைய புத்தகத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், நாகமான் என்கிற ஒரு சிறிய படை தளபதி, அவனுக்கும் குஷ்டம் இருந்தான். அவனுடைய குஷ்டம் நெஞ்சிலே இருந்தபடினாலே அவனுடைய கவசங்களை போட்டு அவன் அதை மறைக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் உசியா ராஜாவுக்கு வெண் குஷ்டம் நெற்றியிலே வந்தது. எல்லாரும் கண்டார்கள், அவனும் அதை உணர்ந்தான். இந்த கொரோனா வந்த நேரத்தில் பாருங்க, ஐசோலேஷனுக்குள்ள கொண்டு போனாங்க எல்லாரையும் இல்லையா? அந்த கொரோனா பேஷண்ட்ஸ் எல்லாரையும் ஒரு ஐசோலேஷனுக்குள்ள கொண்டு போனாங்க, ஒரு தனி இடத்துக்குள்ள, யாருமே அவர்களை பார்க்க முடியாது. ஆனால் அது கொஞ்சம் பரவாயில்லை, ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ அல்லது ஒரு கேர் சென்டர்லையோ தான் வச்சிருந்தார்கள். ஆனால் இங்கே அவர்களை கொண்டு போய் அப்படியே ஊருக்கு புறம்பாக ஒரு பள்ளத்தாக்கில் விட்டு விடுவார்கள். அவை குஷ்டரோகிகள் என்ன செய்ய வேண்டியதாக இருந்தது? அந்த பள்ளத்தாக்கிலே அவர்களுக்கு சுகம் கிடைத்தால் அவர்கள் வந்து ஹை பிரீஸ்ட் இடத்திலே, பிரதான ஆசாரியத்தை தங்களை காண்பித்து தங்களுடைய சுகத்தை உறுதிப்படுத்தின பின்பதாக வீட்டுக்கு போகலாம். அப்படி இல்லாவிட்டால் அவர்கள் சாகு மட்டும் அங்கேதான் இருக்க வேண்டும்.
அவர்கள் இருக்கும் பொழுது யாராவது வந்தால், அந்த வழியாக குஷ்டரோகம் இல்லாத இன்னும் ஒருவர் வந்தால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? தாங்கள் முக்காடிட்டு கொண்டு அவர்கள் தங்களுடைய வாயினாலேயே தீட்டு நாங்கள் அசுத்தம் கிட்டே வராதீர்கள் என்று அவர்களே சொல்லுகின்ற ஒரு நிலைமை அங்கே இருந்தது. இதான் குஷ்டரோகிகள் பிரிக்கப்படுவார்கள். ஆகவே இந்த ராஜா மேட்டிமை நிமித்தம் செயல்பட்டபடியினாலே என்ன நடக்கிறது? அவனுக்கு குஷ்டரோகம் வந்தது. ஆகவே இவன் ஒரு ராஜாவாய் இருந்தபடினாலே இவனை பள்ளத்தாக்கிலே அனுப்பாமல் ஊருக்கு போர்டர் லைனில் கொண்டு போய் ஒரு வீட்டில் அவன் வாசமாக இருந்தான். அப்ப இந்த ராஜாவுடைய ஆட்சி காலத்தில் ஏறக்குறைய 40 வருஷங்கள் ஜீவித்த இந்த வாலிபனான இந்த ஏசாயா இப்பொழுது திடீரென ஒரு வறுமையான சிங்காசனத்தை பார்க்கிறான். அரச மண்டபத்திலே சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்திலே கம்பீரமாய் உட்கார்ந்திருந்த ராஜா இப்பொழுது இல்லை. தங்களுடைய தலைவன் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒருவன் இப்பொழுது இல்லை. தங்களை வழிநடத்துகிற ஒருவன் இல்லை. ஆகவே எங்களுடைய எதிர்காலம் என்ன என்ற ஒரு கேள்வி இருந்தாலும் ராஜா ஏதோ ஒரு மூலையில உயிரோடு இருக்கிறார். அவருடைய மகன் அவரோடு பேசி பேசி நம்மை வழி நடத்துகிறார் என்ற ஒரு ஆறுதல் அவனுக்கு இருந்தது. அதில் இப்பொழுது ஒரு செய்தி வருகிறது. என்ன அந்த செய்தி? ராஜா மரித்து போனார். அப்ப ராஜா மரித்து போனார் என்ற உடனே ஏற்கனவே வறுமையாயிருந்த சிங்காசனம் இப்பொழுது நிரந்தரமாய் வறுமையான ஒரு நிலைமை அவன் உணர்கிறான். அந்த நிலைமை அவன் உணர்ந்து இப்பொழுது அவனுக்குள்ளே ஒரு கலக்கம் உண்டானது. அடுத்தது என்ன? எங்கள் எதிர்காலம் என்னவாகும்? எங்களை யார் வழிநடத்த போகிறார்கள்? எங்களுக்கு ஒரு யுத்தம் என்று வந்தால் எங்களுடைய யுத்தங்களை முன்னெடுத்து செல்ல போவது யார்? எங்களுடைய நாட்டை பரிபாலிப்பது யார் என்ற ஒரு கேள்வி அவனுக்கு முன்பாக இருந்தது. அவர்கள் சில வருஷங்களுக்கு முன்பதாக எங்களுடைய சபையை சார்ந்த ஒரு ஐயா மரித்து போனார். இந்த ஐயா ஏற்கனவே 3-4 வருடங்கள் வியாதிப்பட்டு படுத்த படுக்கையாயிருந்தார். அவரால் எதையுமே செய்ய முடியவில்லை. ஆகவே அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், அவருடைய பேர பிள்ளைகள் தான் டேர்ன் எடுத்து அவரை பராமரித்தார்கள். எல்லாம் அவர்கள் தான் செய்ய வேண்டியிருந்தது. அவை இவர் மரித்து போனார் என்ற உடனே எங்களுக்குள்ளே எழும்பிய ஒரு யோசனை, இப்பொழுது அவர் கர்த்தருக்குள் போய்விட்டார், இவர்களுக்கு ஆறுதல். நாங்கள் அப்படித்தான் யோசித்தோம். ஆனால் இந்த வீட்டுக்கு நாங்கள் போன பொழுது மனைவி ஓடி வந்து அழுகிறாள், ஐயோ பாஸ்டர், என்னுடைய கணவன் போய்விட்டாரே. பிள்ளைகள் அழுகிறார்கள், அப்பா போய்விட்டார். பேர பிள்ளைகள் அழுகிறார்கள், எங்கள் பாட்டன் போய்விட்டார். இப்ப நான் சொன்னேன், இவ்வளவு காலம் அவர் கஷ்டப்பட்டார் தானே. ஆனாலும் பாஸ்டர், அவருக்கு முடியாவிட்டாலும் அப்பா என்று சொல்ல ஒருவர் இருந்தார், தாத்தா என்று சொல்ல ஒருவர் இருந்தார், கணவன் என்று சொல்ல ஒருவர் இருந்தார். இப்பொழுது அவர் இல்லையே. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அவர் ஒன்றுக்கும் இயலாதவராய் படுத்த படுக்கையில் இருந்தாலும் அவர் இருக்கிறார் என்ற அந்த உணர்வு, ஒரு நிறைவை ஒரு மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு கொடுத்ததை நான் உணர்ந்தேன். அவங்க ஏசாவுடைய புத்தகத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுதும் ராஜா சிங்காசனத்தில் இல்லாவிட்டாலும் குறைந்தது ஒரு மூலையில் இருக்கிறாரு. இப்பொழுது அந்த ராஜா போய்விட்டார். என் எதிர்காலம் என்னவாகும் என்கிற கேள்விக்குறியோடு இருந்த ஏசாயாவுக்கு கர்த்தருடைய அழைப்பு வருகிறது. இந்த கர்த்தருடைய அழைப்பு எப்படி வருகிறது? பாருங்கள், 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாங்கள் பார்த்தால், உசியா ராஜா மரணமடைந்த வருடத்தில் கர்த்தர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன். பாருங்கள், இந்த வருஷத்துல இந்த உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்துல தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு கேள்வியோடு இருந்த ஏசாயாவுக்கு இப்பொழுது ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுக்கிறார். அந்த தரிசனம் எப்படிப்பட்ட ஒரு தரிசனம்? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரான தரிசனம்.
இப்ப நீங்க பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் மனிதனுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்திய பல சந்தர்ப்பங்கள் உண்டு. முச்செடியிலே எரிகிற முச்செடியிலே மோசேக்கு வெளிப்பட்டார். ஒரு வழிப்போக்கனை போல ஆபிரகாமை சந்தித்தார். ஒரு மனுஷ குமாரனாக சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோடு கூட உலாவி அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். இப்படி பல முறைகளிலே தேவன் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் எதற்காக தேவன் சிங்காசன தரிசனத்தை ஏசாயாவுக்கு கொடுத்தார்? பாருங்கள், இது ஒரு கோஇன்சிடென்ட் அல்ல. இது தற்செயலாய் நடந்த ஒன்று அல்ல. இது தேவன் திட்டமிட்டு செய்த ஒரு காரியம். ஏனென்று சொன்னால் ஏசாயா இவ்வளவு காலமும் கண்டது தன்னுடைய அரச பீடத்திலே, தன்னுடைய தேசத்தின் கொலு மண்டபத்திலே பிரதானமாய் இருக்கின்ற தலைவனாகிய ராஜாவுடைய சிங்காசனம் வெறுமையாக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது அந்த ராஜாவும் போய்விட்டான். நம்பிக்கை இழந்தவர்களாக இனி என்ன நடக்க போகிறதோ என்கிற கேள்வியோடு இருந்தவனுக்கு தேவன் கொடுத்த பரம தரிசனம் தான் அந்த சிங்காசன தரிசனம். அது மிகவும் நேர காலத்துக்கு ஒரு தரிசனம். அது சந்தர்ப்பத்துக்கு ஏற்றது. அது அவனுடைய தேவைப்பட்ட ஒன்று. அதை தேவன் திட்டமிட்டு அந்த தரிசனத்தை கொடுத்தார். தற்செயலாய் நடந்த ஒன்று அல்ல. எதற்காக தேவன் சிங்காசனத்தில் அவனுக்கு வெளிப்பட்டார்? வெறுமையான சிங்காசனத்தை கண்டு தொய்ந்து போயிருந்த, நம்பிக்கை இழந்து போயிருந்த, எதிர்காலத்தை குறித்து கேள்வியோடு இருந்த ஒரு மனுஷனை பார்த்து ஊழியத்துக்கு வாப்பான்னு கூப்பிட்டால் அவனுக்கு எவ்வளவு சங்கடமாயிருக்கு. என்னாண்டவரை இந்த சூழல்ல ஆண்டு சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அவன் முதலாவது தேவன் என்ன செய்கின்றார்? அவனுக்கு ஒரு நிச்சயத்தை, ஒரு நம்பிக்கையை, ஒரு பெரிதான ஒரு வெளிப்பாட்டை அவர் கொடுக்கிறார். ஏசாயாவே, என்னை பார், என்னை பார். மாட்சிமை பொருந்திய தேவன், சர்வத்துக்கும் அதிபதியாகிய தேவன், அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்த தேவன், ஆதியும் அந்தமுமான தேவன், எல்லாவற்றையும் செய்ய தகுதி உள்ளவரும் செய்யக்கூடியவரும், செய்வேன் என்று நமக்கு வாக்கு பண்ணினதுமான அந்த வல்லமை உள்ள தேவன் ஜீவன் உள்ளவராக அவனுக்கு காட்சி கொடுக்கின்றார். அவர் என்ன சொன்னார்? அவர் வானத்திலே இருந்து, உன்னதமான இடத்திலே இருந்து அந்த அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் தேவாலயத்தை நிறைத்தது, பூமியை தொட்டது. அவர் என்ன சொன்னார்? ஏசாயாவே, வெறுமையான சிங்காசனத்தை கண்டாய், நீ இப்பொழுது அப்செட்டா இருக்கிறாய், நீ தொய்ந்து போய் இருக்கிறாய், கேள்வியோடு கூட இருக்கிறாய், அடுத்தது என்ன என்கிற விழிப்போடு கூட இருக்கிறாய், எனக்கு என்ன ஆகுமோ என்ற கலக்கத்தோடு கூட இருக்கிறாய். ஆனால் உனக்கு நான் சொல்ல விரும்புகிறது, நான் ஜீவனுள்ள தேவன், நான் இன்னும் சிங்காசனத்திலே உட்கார்ந்து இருக்கிறேன். எதுவும் கட்டுமீறி போகவில்லை, எதுவும் நேரம் கடந்து போகவில்லை. எல்லாவற்றுக்கும் அதிபதியாக நான் ஜீவனுள்ளவராய் இருக்கிறேன், எல்லாவற்றையும் நிரப்புகிறவராய் நான் இருக்கிறேன் என்று சொன்னார். இந்த காலை வேளையில் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற உங்களில் ஒரு சிலருக்கு நீங்களும் இதே கேள்வியோடு கூட இருக்கலாம். இந்த காலை வேளையில் மனக்குழப்பத்தோடு கூட வந்திருக்கலாம். உங்களுடைய வீசா பிரச்சனைகள் இன்னும் முடியல, உங்களுடைய வீட்டு பிரச்சனை இன்னும் முடியல, உங்களுடைய குடும்பங்கள் இன்றைக்கு பிரிந்து நிற்கிறது, கடன் தொல்லை. எனக்கு அருமையானவர்களே, மாற்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது, இப்போ வாசிக்க வேண்டாம், ஆனால் வீட்டுக்கு போய் வாசியுங்க. இந்த அதிகாரத்தில், இல்லை 12ஆம் அதிகாரம், மாற்கு 12ஆம் அதிகாரத்தில் யவீருடைய மகள் வியாதியாக இருக்கிறாள் என்று இயேசுவிடத்தில் யவீரு வந்து கேட்கிறான், ஐயா வீட்டுக்கு வாங்க, என் மகளை சுகமாக்குங்க. இயேசு சொன்னார், சரி போவோம் வா என்று சொல்லி அவனோடு கூட போகிறார். போகிற வழியில் ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ, யாரும் எதிர்பார்க்காத விதத்தில், யாருக்கும் தெரியாத விதத்தில் இயேசுவை தொட்டு சுகமாகிறாள். இயேசு அங்கே நின்று அந்த அற்புதத்தின் நிமித்தமாய் அவளோடு இடைப்படுகிறார். இந்த கணப்பொழுதுல யவீருடைய வீட்டில் இருந்து ஒரு செய்தி வருகிறது. வீட்டுக்கு போய் அந்த பகுதியை வாசியுங்க. அவனுக்கு வந்த செய்தி என்ன? உம்முடைய மகள் மரித்து போனாள், உம்முடைய மகள் மரித்து போனாள், இனி போதகரை தொந்தரவுப்படுத்தாதீங்க, இனி போதகரை தொந்தரவுப்படுத்தாதீங்க. அவருடைய அர்த்தம் என்ன? அவருடைய உயிர் போயிட்டது, இருந்த கடைசி மூச்சும் போய்விட்டது.
இனி நீர் மாத்திரம் வாரும், போதகர் வேண்டாம், நீர் மாத்திரம் வாரும், அடக்க ஆராதனையை கவனிக்கும்படியாக. இருந்தால் இனி நம்பிக்கை கிடையாது. பிள்ளைய பெட்டியில் வச்சு ஆணி அடிக்கிறது அந்த காலத்தில் அப்படி செய்யலை. சொல்ல பிள்ளைய பெட்டியில் வச்சு ஆணி அடிக்கிறது மட்டும்தான் பாக்கி. எல்லாம் முடிஞ்சிட்டு, எல்லாம் முடிந்தது. அதான் அவனுக்கு சொல்லப்பட்டது. அதனால் இயேசு சொன்னார், தைரியமாயிரு, விசுவாசமாயிரு, நான் இருக்கிறேன் என்று சொன்னார். போனார். யாவீரின் மகளை உயிரோடு கூட எழுப்பினார். அருமையானவர்களே, தாமதிக்கிறது, காலம் கடந்து போனது, நேரம் பிந்தி விட்டது, எல்லாம் பிழைத்து விட்டது, நம்பிக்கை எல்லாம் அற்று போனது என்ற சூழ்நிலையிலும் நம்பிக்கை தர வல்லவரும் அதற்கு ஜீவனை கொடுக்க வல்லவரும் இயேசுவா இருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 1 வசனத்திலே நாங்கள் என்ன பார்க்கிறோம்? ஒரு ஏசாயா என்கிற ஒரு மனுஷனை ஊழியத்துக்கு தேவன் அழைக்க விரும்பினார். ஆனால் அந்த மனுஷன் இருந்த அவனுடைய மென்டல் கண்டிஷனை, அவனுடைய நிலைமையை அவர் அறிந்தார், அவர் புரிந்து கொண்டார். அதனால் முதலாவது அவனுடைய மனோநிலைமையை மாற்றும்படியான பதிலை அவனுக்கு கொடுக்கிறார். ஆமென். இந்த காலை வேளையில் உங்களை யாரும் புரிஞ்சு கொள்ளல என்று கண்ணீர் விடுறீங்களா? என்னுடைய கணவன் என்னை புரிஞ்சு கொள்ளல, என்னுடைய மனைவி என்னை புரிஞ்சு கொள்ளல, என்னுடைய பிள்ளைகள் என்னை புரிஞ்சு கொள்ளல, என்னுடைய பெற்றோர் என்ன புரிஞ்சு கொள்ளல. உங்களுடைய கவலையா இருக்குதா? உங்களை புரிந்து கொள்ளுகிற, நீங்கள் இருக்கிற நிலைமையை தெளிவாய் அறிந்த ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். ஏசாயாவை அவர் கண்டார், அவனுடைய நிலைமையை கண்டார். அவனுடைய நிலைமைக்கு பரிகாரம் செய்த பின்புதான் அவர் தம்முடைய காரியத்தை குறித்து பேசுகிறார். அவனுடைய மனோநிலைமையை புரிந்து கொண்டு அவனுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அவனோடு இடைப்பட்ட பின்பு 2ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவர் அவனோடு கூட தம்முடைய பரிசுத்தத்தை குறித்து பேசுகிறார். தாம் ஜீவனுள்ளவராய், நித்திய பிரபுவாய், சிங்காசனத்தை நிரப்புகிறவராய், அசைக்கப்படாதவராக உன்னதமான ஸ்தானங்களில் இருப்பது மாத்திரமல்ல, பூமியை தொடுகிறவராய், பூமியிலேயும் கிரிய செய்கிறவராய் தான் இருக்கிறேன் என்பதை அவனுக்கு உறுதிப்படுத்த பின்பு அவர் சொல்லுகிறார். நான் யார் என்பின் ஒரு பகுதியை வெளிப்படுத்தி அவருடைய மனதை தொட்ட பின்பு அவர் சொல்லுகிறார், ஏசாயாவே, நான் பரிசுத்தர். ஏசாயாவே, நீ தொழுது கொள்ளுகிற, நீ காண்கிற, நீ ஆராதிக்கிற தேவனாகிய நான் பரிசுத்தராயிருக்கிறேன். அவர் எடுத்த உடனே வந்து நாம் பரிசுத்த தெய்வம் என்று சொல்லி, நாம் பாவத்தை வெறுக்கிறேன், பாவிகளை நேசிக்கிறேன் என்று சொல்லி அங்க பிரசங்கம் பண்ணவில்லை. தேவன் பரிசுத்த தெய்வம். அந்த பரிசுத்த தெய்வத்துக்கு முன்பதாக நாங்கள் நிற்க தகுதியற்றவர்கள். அதனால் தான் பாவம் என்று சொன்னால் அதற்குரிய எபிரிய கிரேக்க விளக்கங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது, ஒன்று அத்துமீறுதல். அத்துமீறுதல், அத்துமீறுதல் என்றால் என்ன பாருங்கள். ட்ரெஸ்பாஸ், அதாவது நோ ட்ரெஸ்பாஸ், அதாவது ஒரு வேலி போட்டிருக்கிறார்கள். இந்த வேலிக்கு அப்பால் நீங்கள் யாரும் வரக்கூடாது. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? அந்த வேலியை கடந்து அனுமதி இல்லாமல் நாங்கள் போறாதான் அத்துமீறுதல். இப்போ வேதம் என்ன சொல்கிறது? பாவம் என்றால் என்ன? அத்துமீறுதல், கிழிக்கப்பட்ட கோட்டை தாண்டுதல். உதாரணமாக இறைச்சியை நாங்கள் எடுத்தால், ஆண்டவர் ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்கிறார் இல்லையா? பாருங்க, அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இறைச்சி வகைகள்லையும் எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது என்று சொன்னால், அவன் ஒரு பெரிய ஒரு பேப்பர் ரோலோட என்ன செய்ய வேண்டும்? யூதர்கள் எங்கேயும் போக வேண்டும், ஏன்னா அந்த லிஸ்ட்டை பார்க்கறதுக்கு, இதில் செக் பண்ணுறதுக்கு. ரைட்? ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு இலகுவான முறையை கொடுத்தார். என்ன முறை? நீங்கள் அதில் வாசித்து பார்ப்பீர்களால் உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் சொல்லுகிறார், அசை போடுகிறதும், சூயிங், அதாவது சாப்பாட்டை எடுத்து அசை போடுகிறதும், விரி குழம்பு, அதாவது அதனுடைய கால் பாதங்கள் விரிந்திருக்கிறதுமான மிருகங்களுடைய இறைச்சியை நீ என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். ஆனால் ஒன்றில் விரிகுளம் இருக்கிறது, அசை போடவில்லையோ, அல்லது அசை போடுகிறது விரிகுளம் இல்லையோ, அதை நீ என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது.
பாருங்க, ஒரு கொள்கையை கொடுக்க, ஒரு பிரின்சிபலை அவர்களுக்கு கொடுக்கிறார். அந்த பிரின்சிபல் என்ன? உனக்கு சாப்பிடலாமா சாப்பிட முடியாதா என்று தீர்மானிக்க நீ உலகத்தில் எங்க போனாலும் உனக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் படிப்பிச்சு தந்திருக்கிறார். என்னது? ஒரு மிருகத்தினுடைய வாயப்பாரு, காலப்பாரு. ஒரு மிருகத்தினுடைய வாயப்பாரு, காலப்பாரு. அப்ப ஒரு மிருகத்தினுடைய இறைச்சியை நீ சாப்பிடலாமா இல்லையா என்று தீர்மானிக்க நீ என்ன செய்ய வேண்டும்? அந்த மிருகத்தை யோசிச்சு பாரு, கற்பனை பண்ணி பாரு. உனக்கு முன்பாக இறைச்சி தான் இருக்கிறது. இது முயல் இறைச்சி என்று சொன்னால், இது பண்டி இறைச்சி என்று சொன்னால், இது மாட்டு இறைச்சி என்று சொன்னால், இந்த இறைச்சியை நான் சாப்பிடலாமா இல்லையா? கற்பனையில் என்ன கொண்டு வரணும்? அதில் வாயையும் அதனுடைய காலையும். இது உலகத்தில் எங்கு போனாலும் ஒரு யூதனுக்கு அது நினைவூட்டுதலாக இருந்தது இல்லையா? மீனை எடுத்தால் செதில் உள்ள மீனும் செதில் இல்லாத மீனும். அவன் லிஸ்ட் ஒன்று காவி கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. பிரின்சிபல், அதாவது அந்த கொள்கையை அவன் தன்னுடைய இருதயத்தில் சுமப்பான இருந்தால் அவன் உலகத்தில் எங்கு போனாலும் தன்னுடைய உணவு பிரமாணத்தை அவன் என்ன செய்யலாம்? அவன் தீர்மானிக்கலாம். மிக சிம்பிளான ஒரு பிரின்சிபல் இல்லையா? வாயப்பார், காலப்பார். உதாரணத்துக்கு இப்பொழுது இன்றைக்கு பாஸ்டர் பரா ஒரு விருந்து வைத்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு புஃபே, பிரான்ஸில் கிடைக்கக்கூடிய எல்லா இறைச்சி வகைகளும் அங்கே சமைத்து வைத்திருக்கிறார். இப்போ அதே வேளையில் அவருடைய நண்பன் இஸ்ரவேலில் இருந்து ஒரு யூதனும் வந்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். இப்போ பாஸ்டர் பரா எங்களை விருந்து கலைக்கிறார், வாங்க சாப்பிடுவோம். என்னுடைய கைகளில் அந்த புஃபேயை பரிமாறுவதற்கு பிளேட்ஸ் கொடுக்கப்படுகிறது. அந்த மேசை முன்பதாக நாங்கள் போகும் பொழுது எங்களுடைய கையில் இருக்கிற பிளேட்டில் நாங்கள் உணவை சர்வ் பண்ண நாங்கள் எந்த அடிப்படையில் உணவை சர்வ் பண்ணுவோம்? தேவன் தம்மை பரிசுத்த தெய்வமாக வெளிப்படுத்துகிறார். அவர்கள் தெய்வம் தன்னை பரிசுத்தராய் ஏசாயாவுக்கு வெளிப்படுத்தின பொழுது அடுத்த பகுதி என்ன சொல்லுகிறது? ஏசாயா என்ன அலறுகிறான்? ஐயோ, நான் பாவமான ஒரு மனிதன், பாவிகள் மத்தியில வாசம் பண்ணுகிறவன் என்று அலற ஆரம்பிக்கின்றான். ஒவ்வொரு நாளும் நாங்கள் தேவ வசனத்தை வாசிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது, நாங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு வரும் பொழுது நாங்கள் என்ன செய்கின்றோம்? ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரும் பொழுது, அவருடைய பரிசுத்தத்தை நாங்கள் உணரும் பொழுது நம்முடைய பாவங்கள் நமக்கு சுட்டி காட்டப்படும். எனக்கு அருமையானவர்களே, பாவங்கள் சுட்டி காட்டப்படும் பொழுது நம்மிடத்தில் இருந்து வர வேண்டிய பிரதிபலிப்பு என்ன? மனம் திரும்புதல். நாங்கள் அந்த பாவத்தை மன்னிக்க தக்கவரும், பாவத்துக்கு விமோசனமாய் தம்முடைய ஜீவனையை கொடுத்து இரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு நாம் பாவங்களை அறிக்கை செய்கிறவர்களுக்கு மன்னிப்பை கொடுக்க கிருபை உள்ளவரும், உண்மை உள்ளவரும், தாகம் உள்ளவரும், வாஞ்சை உள்ளவருமாய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த இயேசுவிடத்தில் நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்போ நாங்கள் பாவத்தை அடையாளம் காண வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில். ஏன்னா சில நேரங்களில் நாங்கள் எங்களோட பாவத்தை நியாயப்படுத்துகிறோம். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னால், பல சம்பவங்கள் இருக்குது, அதில் ஒன்று சொன்னால், நான் ஒரு கோபக்காரனாக இருந்தேன், ஒரு மூர்க்கம் நிறைந்தவனாக இருந்தேன். என்னை கண்டா என்னுடைய சபையில் இருக்கிற பாஸ்டர்மார், விசுவாசிகள் எல்லாம் பயப்படுவாங்க, என்னுடைய யாருமே கிட்ட நெருங்க மாட்டாங்க. அவ்வளவு கோபக்காரனாக இருந்தேன். பலர் எனக்கு ஆலோசனை சொன்னார்கள், நான் கேட்கல. அந்த நேரத்தில் முதலாக என்னுடைய கோபத்தின் விளைவுகளை நான் உணர்ந்தேன். நான் தீர்மானித்தேன், ஆண்டவரே, நான் இந்த கோபத்தை விட வேண்டாம், இந்த நிலைமையிலிருந்து நான் மாற வேண்டாம். ஆகவே நான் என்ன செய்தேன்? நான் முதலாவது ஜெபித்தேன். நான் தீர்மானம் எடுத்தேன், நான் ஜெபித்தேன். என்னுடைய மனைவியிடத்திலும், என்னுடைய வீட்டில் என்னுடைய மனைவியிடத்திலும், ஆஃபீஸில் என்னுடைய செக்ரட்டரி இடத்திலும் நான் சொன்னேன், நான் இனிமேல் கோபமாய் சத்தமாய் கடிந்து கொண்டால் யாரையும் உங்களுக்கு அனுமதி கொடுக்கிறேன். நான் இன்னும் அதை வித்ட்ரா பண்ணல. நான் உங்களுக்கு அனுமதி கொடுக்கிறேன், என்னை தடுத்து நிறுத்த, என்னை கண்டிக்க, என்னை திருத்த உங்களுக்கு அனுமதி கொடுக்கிறேன் என்று. அதே இடத்துல நான் ஜெபித்தேன். ஆண்டவரே, எனக்கு ஒவ்வொரு நாள் நான் ஜெபித்தேன். யாருக்காவது கவுன்சிலிங் கொடுக்க வேண்டுமா இருந்தால், யாராவது பிரச்சனையோடு வருகிறவருடைய பிரச்சனைகளை நான் தீர்க்க வேண்டுமா இருந்தால், அந்த சந்தர்ப்பத்தில் நான் ஜெபித்தேன், கர்த்தாவே எனக்கு பொறுமையை தாருங்க. அந்த தேவன் என் ஜெபத்தை கேட்டார், எனக்கு உதவி செய்தார். இன்றைக்கு நான் தைரியமாய் உங்களுக்கு சொல்லக்கூடியதாக, நான் பெருமைக்காக சொல்லலை,
நான் தைரியமாக சொல்லலாம், நான் ஒரு தீர்மானத்தை எடுத்தபடினால் அதை நியாயப்படுத்தாமல் நான் 75% நான் அதிலிருந்து விடுபட ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். இப்போ நான் எதற்காக இதை உங்களுக்கு நான் சொன்னேன் என்று சொன்னால், நான் பெரியவன் என்று காண்பிக்க அல்ல. நம்முடைய பலவீனங்களை நாங்கள் நியாயப்படுத்தும் வரைக்கும் தேவன் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது. எப்பொழுது எங்கள் பலவீனங்களை உணர்ந்து அதை விட்டு விலக வேண்டும், கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாங்கள் அறிக்கை செய்து அவருடைய சமூகத்திலே மண்டியிடுகிறோமோ, அந்த ஆண்டவர் எனக்கு உதவி செய்தவர் உங்களுக்கும் நிச்சயமாய் உதவி செய்வார். ஏசாயாவுடைய வாழ்க்கையில தேவன் பரிசுத்தராய் வெளிப்படுத்தினார். பரிசுத்தராய் அவரை வெளிப்படுத்தின பொழுது பரிசுத்தராய் அவரை கண்ட ஏசாயா தன்னை கண்டான். நான் ஒரு பாவி என்று கண்டான். ஆகவே தேவன் கிருபையாய் அக்கினி தழலை எடுத்து அவனுடைய நாவிலே வைத்து இப்பொழுது ஒரு அடையாளபூர்வமாய் அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். அதுக்காக நெருப்படுத்து வாயில வச்சோடனே சுகம் விடுதலை வரும் என்றல்ல, அது ஒரு அடையாளபூர்வமான ஒரு தரிசனம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, இந்த தரிசனத்தில் அந்த சுத்திகரிப்பை அடையாளப்படுத்தும்படி தேவன் அந்த கிரியை செய்தார். இப்பொழுது நடக்கிறது, குழம்பி போயிருந்த ஏசாயா மனக்குழப்பத்தில் இருந்து விடுதலை பெற்றான். மனக்குழப்பத்தில் இருந்து விடுதலை பெற்ற ஏசாயாவுக்கு தேவன் தம்மை பரிசுத்தராய் வெளிப்படுத்தினார். தேவ பரிசுத்த பிரசன்னத்தை அவன் உணர்ந்த பொழுது, நான் பாவி, நான் குறைவுள்ளவன், ஆண்டவரே நான் உம்முடைய சமூகத்தில் நிற்க தகுதி இல்லாதவன், என்னை மன்னியும் என்று கதறுகின்ற ஒரு மனோபாவத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். அவன் அதை செய்தான். தேவன் அவனை சுத்திகரித்தார். இதோடு நின்று விடல. பாருங்க, இந்த மனுஷனோடு, இந்த நிலைமையில் இருந்த மனுஷனோடு கர்த்தர் இன்னொரு விதமாய் இடைப்பட்டார். ஏசாயா குழம்பி போயிருந்தான். ஏசாயா பாவத்தை உணராதவனாயிருந்தான். இப்பொழுது அவனுடைய குழப்பத்தை தீர்த்தவர், தாம் ஜீவன் உள்ளவர் என்று வெளிப்படுத்தியது மாத்திரமல்ல, தான் பரிசுத்தர் என்று அவனுக்கு வெளிப்படுத்தி அவன் யார் என்பதையும் அவனுக்கு காண்பித்தார். தன் நிலைமை உணர்ந்தவன், அவர் மட்டும்தான் தன்னை விடுவிக்கக்கூடியவர் என்பதையும் உணர்ந்தவன், இப்பொழுது சுத்திகரிக்கப்பட்டவனாய், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய், அவருக்கு முன்பாய் நிற்க தகுதியுள்ள பாத்திரமாய் ஏசாயா நின்று கொண்டிருக்கிறான். 8ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் எப்படி பேசுகிறார்? ஒரு பொதுவாக தம்முடைய இருதயத்தில் இருக்கிறதான பாரத்தை, தம்முடைய இருதய துடிப்பை தேவன் வெளிப்படுத்துகிறார். அவருடைய இருதய துடிப்பு என்ன? அழிந்து போகிற இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க, அழிந்து போகிற மக்களை நல்வழிப்படுத்த, அவர்களை சீர்படுத்த, அவர்களை ரட்சிக்க, அவர்களுக்கு விமோசனத்தை கொடுக்க, நான் தான் ஜீவனுள்ள தேவன் என்று அவர்களும் அங்கீகரித்து அவர்களும் அவருடைய வழியிலே நடக்கத்தக்கவர்களாக, மாற்றத்தக்கதாக, என் செய்தியை எடுத்துக்கொண்டு போகத்தக்க ஒருவன் உண்டோ, யாரை நான் அனுப்புவேன் என்ற அந்த ஏக்க பெருமூச்சை, தம்முடைய இருதய துடிப்பை, தம்முடைய இருதயத்தின் பாரத்தை, தம்முடைய அங்கலாய்ப்பை, தாம் எதற்காக பரம்பிட்டு இறங்கி இந்த உலகத்திற்கு வந்தாரோ, எதற்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தாரோ, எதற்காக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து இன்றைக்கும் சபையின் அதிபதியாய் இருக்கிறாரோ, அந்த தேவன் தம்முடைய இருதய பாரத்தை ஏசாயாவுக்கு சொல்லுகிறார். ஏசாயாவே, ஆத்துமாக்கள் அழிந்து போறாங்கப்பா, ஆத்துமாக்கள் அழிந்து போகிறார்கள், வழிதப்பி போகிறார்கள், பாவத்திலே ஜீவிக்கிறார்கள். இவர்களுக்கு என் செய்தி சொல்லணுமே, இவர்கள் என்னை அறிய வேண்டுமே, இவர்கள் நல்வழிப்பட வேண்டுமே. ஏசாயா, யாரை நான் அனுப்புவேன்? எசேக்கியேல் 22:30 ஆண்டவர் கேட்கிறார், தேசத்தை அழிக்காதபடிக்கு, திறப்பிலே நிற்கத்தக்கதாய் ஒரு மனுஷனை நான் தேடுகிறேன், அந்த மனுஷனை நான் கண்டுபிடிக்கவில்லையே, யார் என் காரியமாய் போவான்? அது அவருடைய அங்கலாய்ப்பு, அது அவருடைய இருதய துடிப்பு, அது அவருடைய பாரம். இந்த பாரம் உலக தோற்றம் முதலிருந்தே அவருக்குள்ளே இருக்கின்ற பாரம்.
வழிதப்பி போன மனுக்குலத்தை அவர் என்ன செய்திருக்கலாம்? ஒரு நொடியிலே, ஒரு கணப்பொழுதிலே அவர் அழித்து அவர்களை இல்லாமல் பண்ணிவிட்டு ஒரு புதிய மனுக்குலத்தை அவர் உருவாக்கி இருக்கலாம் அருமையானவர்களே. ஆனால் அப்படி அவர் செய்யவில்லை. என்று சொன்னால் யோவான் 3:16 சொல்லுகிறது, அவர் நம்மேல் வைத்த அன்புக்கு அளவே கிடையாது. அந்த அன்பின் உச்ச கட்டத்தின் விளைவாகத்தான் அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, நீ போப்பா இந்த மரணங்களை விடுதலையாக்கு என்று சொல்லி அனுப்பினார். அந்த சத்தத்தை கேட்ட குமாரன் கீழ்ப்படி உள்ளவராக இந்த உலகத்திலே வந்து மனுக்குலத்தை மீட்கும்படி ஜீவ பலியானார். நாங்கள் முந்தைய அவரிடத்தில் அன்பு கூறவில்லை, அவர் நம்மிடத்தில் அன்பு வைத்தார் என்று யோவான் சொல்லுகின்றார். அவருடைய இதய துடிப்பென்ன? இன்றைக்கு ஸ்ரீலங்காவுக்காக அவருடைய இதயம் துடிக்கிறது. இலங்கையில் இன்றைக்கு பாவம் பெருகி கொண்டு வருகிறது. மக்கள் தேவனை அறியாதவர்களாக, தேவனை தூஷிக்கிறவர்களாக, தேவ ஊழியர்களையும் சபைகளையும் துன்பப்படுத்துகிறவர்களாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அரசாங்கம் பலவிதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை சபைகளுக்கு போடுகின்றது. இன்றைக்கு ஊழியம் செய்வது ஒரு சிக்கலான விடயமாய் மாறுகிறது. ஆனால் மனுக்குலமோ அழிந்து கொண்டிருக்கிறது. மறுபக்கத்திலே ஐரோப்பிய நாடுகளிலே, கனடாவிலே, அமெரிக்காவிலே இன்றைக்கு இலங்கையர்களிலே அநேகமானவர்கள் குடிபெயர்ந்திருக்கிறார்கள். இந்தியர்கள் குடிபெயர்ந்திருக்கிறார்கள். உலகத்தின் வேறு ஜாதிகளை சேர்ந்தவர்கள் குடிபெயர்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு சுவிட்சர்லாண்டில், பிரான்ஸில் நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது, இங்கிலாந்தில் திரும்பி பார்க்கும் பொழுது, ஜெர்மனியிலும் இதே நிலைமைதான். சொந்த ஊர்க்காரர்களை பார்க்கிலும் வெளிநாட்டவர்களுடைய பிரசன்னம் அதிகமாக இருக்கிறது. பலதரப்பட்ட பாஷைகளை பேசுகிற பலதரப்பட்ட ஜாதியைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். இந்த காலை வேளையிலே அருமையானவர்களே, யாரை நான் அனுப்புவேன் என்று அன்று ஏசாயாவை பார்த்து கேட்ட ஆண்டவர் இந்த காலை வேளை பேசுகிறார். நம்மிடத்திலேயும் கேட்கிறார், யாரை நான் அனுப்புவேன்? பலதரப்பட்ட ஜாதியினர் இங்கே வந்திருக்கிறார்கள். மத சுதந்திரத்திற்கு பாதிப்பில்லாத ஒரு தேசத்துக்கு அவர்களை கொண்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் சந்தோஷமாய், சுயாதீனமாய் இந்த தேசத்திலே அவரை ஆராதிப்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஏனென்றால் இந்த தேசம் உங்கள் உரிமையை மதித்து உங்களுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறது. தமிழ் ஒரு பழமொழி சொல்வார்கள், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். அதே வேளையில் நாம் நினைத்து பார்த்திருக்காத உலகத்தின் பல தேசங்களில் இருந்த ஜனங்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். தேவனை அறியாதவர்களாய், கிறிஸ்தவ நாடாய், கிறிஸ்தவர்களால், மிஷனரிகளால் உருவாக்கப்பட்ட, அஸ்திவாரம் போடப்பட்ட அமெரிக்க தேசத்தில் இன்றைக்கு கஞ்சா வியாபாரத்தை சட்டபூர்வமாக்குகிற நிலைமை இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த தேசம் உங்களுக்கு சுதந்திரத்தை தந்திருக்கிறது. இந்த தேசத்திலே குடிபெயர்ந்து வந்திருக்கிற மக்களுக்கு என்னை குறித்து சொல்ல நான் யாரை அனுப்புவேன்? யாரின் காரியமாய் போவான்? இந்த சத்தம் கூட உள்ளத்தில் கேட்குதா? இந்த கால வேளையில் நடந்த செய்திக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை உணர்த்தினார். நாங்கள் எங்களுடைய பாஷை, எங்களுடைய கலாச்சாரம் என்று நாங்கள் அதை மாத்திரம் யோசிக்கிறோம். எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார், என்ன தெரியுமா? எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு பாஷையை நான் கொடுத்திருக்கிறேன். அதுதான் இங்கே வருகிற ஒவ்வொருவரும் பிரெஞ்சு பாஷையை கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு பொதுவான ஒரு காரியம், கலாச்சாரம் மாறுபட்டதாக இருக்கலாம், உங்களுடைய வளர்ப்பு முறைகள், உங்களுடைய நிறங்கள், உங்களுடைய இனங்கள் மாறுபட்டதாக இருக்கலாம். ஆனால் பாஷை ஒன்றாக இருக்கிறது. ஆகவே எனக்கு அருமையான உங்களை அதுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஏனென்று சொன்னால், யாரை நான் அனுப்புவேன்? யாரின் காரியமாய் போவான்? ஐயோ பாஸ்டர், நான் தமிழால், நான் இலங்கை, நான் எப்படி போய் சொல்லுவது? இடத்துல பிரெஞ்சு பாஷை இருக்கு ஐயா, அதோடு பேசு. என்னை குறித்து அறிவி என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாரை நான் அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவான்? அதென்ன என் காரியமாய்?
என் பாரத்தை, என் செய்தியை, என் சுவிசேஷ செய்தியை அறியாத மக்களுக்கு போய் சொல்லத்தக்க நபர் உண்டோ என்று கர்த்தர் தேடுகிறார். அந்த நபராக இந்த காலை வேளையில் நீ விளங்குவாயா? ஏசாயா என்ன சொன்னான்? ஆமாண்டவரே, இதோ இருக்கிறேன், அடியேனே அனுப்பும், நான் ஆயத்தம் ஆண்டவரே, நான் போக ஆயத்தம். இது முழு நேர ஊழியத்துக்கான அழைப்பு அல்ல. ஏசாயாவுக்கு கிடைத்தது போல, பாஸ்டர் பாராவுக்கு கிடைத்தது போல, அல்லது இந்த பாஸ்டருக்கு, அருமையான பாஸ்டருக்கு, பாஸ்டர் திவாருக்கு கிடைத்தது போன்ற அழைப்பு அல்ல நான் இப்பொழுது பேசுகிறது. நாங்கள் இருக்கிற இடத்துல, நாங்கள் வேலை செய்கிற இடத்துல, எங்களுடைய அயலவகத்தார் மத்தியில், எங்களுடைய பாடசாலைகளில் நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் அன்பை வெளிப்படுத்த, அவருடைய மகத்துவமான அந்த நற்செய்தியை வெளிப்படுத்துகிற கருவிகளாக நாங்கள் விளங்க, நீங்கள் விளங்க ஆயத்தமா? அதான் கேள்வி. ஆண்டவர் கேட்கிறார், யாரை நான் அனுப்புவேன்? யாரின் காரியமாய் போவான்? இந்த இதய துடிப்பு உங்களுக்கு கேட்கிறதா? பாரத்தோடு கூட ஆண்டவர் பேசுகிற அந்த இதய துடிப்பு கேட்கிறதா? மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் இயேசு சுவாமி தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், அறுப்பும் மீதி வேலையாட்களோ கொஞ்சம், ஆகையால் அறுப்புக்கு எஜமானன் தன் அறுப்புக்கு ஆட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்க. அது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், அது வெறுமனே இப்போ நான் சொன்ன மாதிரி சிம்பிளாக சொன்ன ஒரு காரியம் அல்ல. ஒரு கற்ப வேதனைக்கு ஒப்பான ஒரு வேதனையை பட்டவராக, பாரம் உள்ளவராக இயேசுவின் கதறுதல் என்று நாங்கள் அதை சொல்லலாம். அவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து கதறினார், ஐயோ இந்த தேசம் அழிந்து போகிறதே, மக்கள் எங்கு பார்த்தாலும் தொய்ந்தவர்களாக, மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் சிறடிக்கப்பட்டு வழிதப்படுவர்களாக இருக்கிறார்களே, இவர்களுக்கு செய்தி சொல்ல நபர்கள் வேண்டுமே. யாரை நான் அனுப்புவேன்? யாரை நான் அனுப்புவேன்? யார் எனக்காய் போவார்? ஏசாயா, நான் உனக்காய் எல்லாத்தையும் செய்தேன், என்னுடைய பாறை தான், இதை செய்வாயா? அப்பொழுது ஏசாயா என்ன சொன்னான்? இதோ அடியேன் என்னை அனுப்பும், இதோ அடியேன் என்னை அனுப்பும் என்று சொன்னான். 9ஆம் வசனத்தின் முதல் பகுதியை மட்டும் வாசிப்போம். 9ஆம் பகுதியின் முதல் பகுதி மட்டும் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது அவர், அடுத்தது நீ போய், அப்பொழுது அவர் நீ போய், போதும். அப்பொழுது அவர், எப்பொழுது? ஏசாயா சொன்னான், ஆண்டவரே நீர் என் பிரச்சனையை தீர்த்தீர், என் கலக்கத்தை நீக்கினீர், என் கேள்விக்கு பதில் தந்தீர். ஆண்டவரே நீர் பரிசுத்த தெய்வம் என்பதை நான் உணர்ந்தேன், என்னுடைய பாவ நிலைமை நான் உணர்ந்தேன், என்னை தயவாய் சுத்திகரித்தீரே, உமக்கு நன்றி. இப்பொழுது நான் உம்முடைய சத்தத்தை, உம்முடைய இருதயத்தையும் பாரத்தை உணர்ந்திருக்கிறேன் ஐயா, நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், நான் ஆயத்தம் ஆண்டவரே என்று சொன்ன அந்த கணப்பொழுதிலே, அப்பொழுது, எப்பொழுது? நான் ஆயத்தம் என்று அவன் சொன்ன பொழுது, அடுத்த மாதம் அல்ல, அடுத்த வருடம் அல்ல, கொஞ்சம் பொறுத்துக்கொள்ள ஏசாயாவை நான் பிறகு யோசிச்சு சொல்றேன் என்றெல்லாம் சொல்லவில்லை ஆண்டவர். ஆண்டவரே நான் போகிறேன் என்று அவன் சொன்ன பொழுது, அந்த கணப்பொழுதிலேயே தேவன் சொன்னார், அப்பொழுது அவர் என்ன சொன்னார்? நீ போ என்று சொல்லி சொன்னார். நீ போ என்று சொல்லி சொன்னார். மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே 19ஆம் 20ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். மார்க்கு 16ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் 20ஆம் வசனம் மட்டும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும், தமிழ் ஜாதிக்கு மாத்திரமல்ல, தமிழ் பேசுகிறவர்களுக்கு மாத்திரமல்ல, சகல பாஷைக்காரர்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற ஜனங்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எழுப்புதலுக்காய் இந்த கட்டடத்துக்குள்ளே உட்கார்ந்திருந்து ஜெபித்தால் மாத்திரம் எழுப்புதல் வராது, அதுக்காக ஜெபிக்கிறத விட்டுறாதீங்க. ஆனால் ஜெபத்தோடு கூட நீங்கள் நாலா திசைகளுக்கும் புறப்பட்டு போக வேண்டும். நானாவித ஜாதிகளோடு பேசுங்கள் அருமையானவர்களே. சகல ஜாதிகளையும் உங்கள் மத்தியிலே உங்களோடு கூட இருக்கும்படி, உங்களுடைய பிளாட்ஸ்ல, உங்களுடைய வேலை தலங்கள்ல, உங்களுடைய பாடசாலைகள் ஆண்டவர் இன்றைக்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நீங்கள் ஆப்பிரிக்காவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் மொரோக்கோக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் அங்கே மக்களை தேடி பாலஸ்தீனாவுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. மக்கள் உங்கள் அண்டையில் இருக்கிறார்கள். சொல்ல ஆயத்தமா? நீங்கள் ஆயத்தமா? இந்த மத்தியான வேளையில் நாங்கள் யாரும் எழுந்து நிற்போம்.